மேலும் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்கிறதுனாலே என்னவோ நிறைய பேருக்கு வந்து இதில் உடன்பாடு இல்லைன்ற ஒரு கருத்தை முன்வைக்க முடியுது. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து கருணாநிதி அவர்கள் வந்து எவ்வளவு தமிழுக்காக என்னெல்லாம் முன் வச்சாரு, எவ்வளோ விஷயங்கள் எடுத்து வச்சாருன்றதையும் நம்ம கண்டிப்பாக பேசிட்டு தான் இருக்கோம். ஆனால் என்ன எடுத்து வச்சாரு? தமிழுக்கு என்ன வச்சாரு சொல்லுங்க. தமிழுக்கு என்ன வச்சாரு சொல்லுங்க. முன் வச்சாருன்னு அலங்காரம் பண்ணுறீங்கல்ல, என்ன வச்சாரு, என்ன பண்ணாரு? தமிழ் கட்டாயம் மொழி பாடமாக இருக்குன்னு சொல்ல உண்டா அந்த நாட்டில்? சட்டம் உண்டா தமிழ்நாட்டில்? மற்ற மாநிலம் இப்போ கூட கேரளாவில் கொண்டு வந்திருக்காங்க கட்டாயம், மலையாளம் கட்டாயம் இப்போ தான் கொண்டு வந்திருக்கான். நமக்கு என்ன அண்ணாதுரை கொண்டு வந்தது 68 கொண்டு வந்தார் மொழி கொள்கை. பார்ட் 1 தமிழ் ஆர் எனி அதர் இந்தியன் லாங்குவேஜ் ஆப்ஷன். பார்ட் 2 இங்கிலீஷ் நோ ஆப்ஷன். தமிழை கட்டாயமாக படித்தாங்கன்னு கொண்டு வந்துருக்கீங்களா? பிறகு 2006 வாக்கில் கருணாநிதி கொண்டு வந்தார் 10வது வரலும் தமிழ் மொழி பாடம் கட்டாயம்னு. சிறுபான்மைக்காரங்க போய் அதை மொழிக்காரங்க போய் மலையாளிகள் தான் அது அப்போ கூடாது, அது ஈக்குவாலிட்டி இல்லைன்னு அவங்க வந்து உயர்நீதிமன்றத்தில் மாற்றினாங்க. அதை திருத்தறதுக்கு அதை மாற்றி அமைக்கிறதுக்கு ஒன்றும் பண்ணலையே. மலையாளியே எல்லோரங்களில் உள்ளவங்களாம் தெலுங்கு படிக்கணும்னு யாரும் சொல்லலை. தமிழ் படி, நீ தெலுங்கையும் படிச்சுக்க. நான் தமிழ் படிக்க மாட்டேன், தெலுங்கு மட்டும் தான் படிப்பேன்னு அவங்க போய் வாதம் பண்ணுறான். அது ஹைகோர்ட்டில் அதுக்கு கொடுக்கலாம். அப்பொழுதும் வந்து அண்ணாதுரை போட்ட சட்டத்தில் வந்து தமிழ் ஆர் எனி அதர் இந்தியன் லாங்குவேஜ் தானே கொடுத்துருக்கீங்க. தமிழ் எந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் இல்லை. 2வது மட்டும் உங்கள் மாமா மொழி இங்கிலீஷு, அதுக்கு தேர் இஸ் நோ சாய்ஸ். பார்ட் 2ல் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்குது. அண்ணாதுரை கொண்டு வந்த மொழி கொள்கையில் என்ன கருணாநிதி கம்பெனி வந்து தமிழுக்கு செஞ்சது? பள்ளிக்கூடங்கள்லாம் மூடி இன்னைக்கு எல்லாம் தனியார் போட்ட மெட்ரிகுலேஷன் இந்த பள்ளிக்கூடம் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் பெருத்து கிடக்கு, எக்கச்சக்கமாக புழு மாதிரி பெருத்து கிடக்கு. தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான பிள்ளைகள் படிக்குது ஹிந்தியில். நாங்கள் தருத்தமானு ஸ்டாலின் கேட்குறாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்தி வந்து இந்த ஹிந்தி மொழிக்கு இல்லைங்கிறத அவன் நிறுத்திட்டாங்க டெல்லிக்காரன். நம்ம வரி பணத்தை அவங்க என்னவோ மோடி சொந்த பணம் மாதிரி இல்லை ஹிந்திக்காரன் கொடுத்த பணம் மாதிரி தமிழ்நாட்டில் வசூல் பண்ண வரி பணத்தில் கல்விக்கு ஒரு தகுதியை ஒரு கொடுக்குற சிறு குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சிக்கு ஒரு நிதி ஒதுக்குறாங்க. அதுக்கு அவங்க அபால் மொழியெல்லாம் வச்சுருக்காங்க. ஹிந்தியில் பேர், நம்ம தமிழில் இல்லை இங்கிலீஷில் கிடையாது. அது நம்ம வாயில் நுழையாது. அந்த திட்டத்துக்கு தர வேண்டிய பணத்தை நிறுத்திட்டான் தமிழ்நாட்டுக்கு. இன்றைக்கி ஒரு 5000 கோடி வரலும் தரல. ஏன்னா நீ ஹிந்தியை 1வதுலேருந்து சொல்லி தரலங்கிறான். அதுக்கு ஸ்டாலின் பதில் சொல்கிறாரு, அது இல்லை நாங்கள் 20 கோடி வைக்கிறோம், ஆனால் ஹிந்தியை நாங்கள் மறுக்கலையே. தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன, அதில் லட்சக்கணக்கான பிள்ளைகள் ஹிந்தி படிக்கின்றன, நாங்கள் தடுத்தோமா அப்படிங்கிறாரு.